நம்ம கௌதம் இருந்துகிட்டு, இப்போ அந்த அஞ்சலி கிட்டயும், பைரவி கிட்டயும் போயி, "இலக்கியாவ நான் மறந்துடுறேன். என்ன விட்டுருங்க." அது மட்டும் இல்லாம, இலக்கியாவ வந்து இப்ப நான் எப்படியாச்சு இலக்கியா மேல இருக்க கேஸ வாபஸ் வாங்க வைங்க. அப்படி இப்படின்ற மாரி வந்து சொல்லிடுறாங்க. அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது தான் வந்து இப்போ நம்ம ஏசிபி நம்ம இவர் இருக்கார் இல்லையா? அவர் வந்து மாஸ் என்ட்ரி குடுக்குறாரு கமிஷனர். அவர் வந்ததுக்கு அப்புறமா எல்லாருக்குமே அள்ளு விடுறது மட்டும் இல்லாம, இலக்கியா மேல எந்த ஒரு தப்புமே இல்ல. அப்படியே இலக்கியா தப்பு செஞ்சிருந்தாலுமே, இலக்கியாவுக்கு எதிரான ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் வந்தது. பொய்யான எவிடன்ஸ் அதாவது அது ஒரு போலியானது. இது எல்லாத்தையுமே ஏற்பாடு பண்ணது அஞ்சலி தான் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கான வீடியோ எவிடன்ஸ நம்ம கமிஷனர் காட்ட ஆரம்பிச்சுறாங்க. இத பார்த்ததுக்கு அப்புறமா எல்லாருக்குமே பயங்கரமா இருந்துச்சு. அதுலயும் நம்ம கார்த்திக் இருந்துட்டு எதுக்காக அஞ்சலி இப்படி பண்ண? அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலிய இப்போ உண்டு இல்லன்னு பண்ண போறாரு. அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி, இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கௌதம் இருந்துட்டு, இப்போ நான் இவங்க மகேஷ் சார் இருக்கார் இல்லையா? அவருக்கு வந்து ஃபோன் பண்ணி எனக்கு ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம நான் சொல்றபடி கேளுங்க அப்படின்ற மாரி வந்து சொன்ன உடனே, அவரும் வந்துட்டு அதாவது கௌதம் உங்களுக்காகவும், இலக்கியா மேடத்துக்காகவும் நான் என்ன வேணாலும் செய்யறதுக்கு தயாரா இருக்கேன். நீங்க என்னோட ஃப்ரெண்டு. நீங்க என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு வந்து சொல்லுங்க. இலக்கியா அந்த மாரி தப்பு பண்ணியிருக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு எனக்கும் நல்லாவே தெரியும். நீங்க சொல்றபடி நான் செய்றேன் அப்படின்ன உடனே, நீங்க நேரா வந்து இப்ப அந்த கோவிலுக்கு போங்க. அங்க போயிட்டு அந்த இளநீ கடைக்காரன வந்து விசாரிங்க. ஏன்னா அது ஒரு போலியான சாட்சி அப்படின்றதுனால, அது ஈஸியா வந்து நம்ம கைக்கு சிக்கிடும். அத மட்டும் போலியான சாட்சின்னு சொல்லிட்டு நிரூபிச்சுட்டோம் அப்படின்னா, இலக்கியாவ ஈஸியா வெளிய கொண்டு வந்துரலாம். அப்படின்ற மாரி வந்து சொன்ன உடனே, "கௌதம் உங்களுக்காக நான் உடனடியா நான் கிளம்பி போறேன்." அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஸ்பாட்டுக்கு நேரா போயிட்டு வந்து ரீச் ஆயிடுறாங்க. அங்க போனதுக்கு அப்புறமா அந்த இளநீ கடைக்காரர்கிட்ட விசாரிக்கும்போது, "இல்ல சார் நான் பார்த்தேன். அவங்க வந்து இங்க தான் நின்னு பேசிட்டு இருந்தாங்க." அப்படி இப்படின்ற மாரி வந்து அவன் ஒரு இடத்த சொல்றான். வீடியோல ஒரு இடமா இருக்கு. இப்படி இருந்துட்டு இருக்கும்போது, இந்த இடத்துல வந்து நம்ம கமிஷனரால ஒண்ணுமே பண்ண முடியல. அதே சமயம் பக்கத்துல இருந்த பூக்காரம்மா இருந்துட்டு, "சார் அவர் சொல்றதெல்லாம் நம்பாதீங்க. அவர் பொய் சொல்றாரு. ஒரு பொண்ணு வந்து இங்க வந்தா. வந்து அந்த ஆளுகிட்ட பணத்த குடுத்து, நான் சொல்ற மாரி சொல்லுங்க. அப்பதான் வந்து உங்களுக்கு இன்னும் நெறைய பணம் கிடைக்கும். அதே மாதிரி இந்த இடத்துல வந்து உங்கள தவிர வேற யாரையும் கடை போட விட மாட்டோம்." அப்படின்ற மாரி வந்து சொன்னாங்க. அப்படின்ன உடனே, என்னய்யா இது? இப்பவே வந்து அதாவது இவங்க குடுத்த வாக்குமூலத்த வச்சே உன்ன அரெஸ்ட் பண்ணி ஜெயில்ல தூக்கி போட முடியும். உண்மைய சொல்ல போறியா? இல்லையா? அப்படின்ற மாரி வந்து கேட்கும்போது, அப்பவும் வந்து "இல்ல சார் நான் வந்து பொய் சொல்லல." அப்படி இப்படின்ற மாரி வந்து சொன்ன உடனே, நீங்க வேணா வந்து அந்த கேமராவ செக் பண்ணி பாருங்க சார்." அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூக்காரம்மா சொல்றாங்க. அந்த கேமராவ வந்து போய் செக் பண்ணி பார்க்கும்போது தான், அதுல இந்த அஞ்சல் இருந்துட்டு பணம் குடுத்து அப்படி சொல்ல சொன்னது அழகாவே வந்து தெரிய வருது. இப்போ அந்த ஒரு வீடியோ எவிடன்ஸ வந்து காட்டி, இங்க நம்ம கமிஷனர் மாஸ் காட்டுறது மட்டும் இல்லாம, நம்ம கௌதம் சொல்றாங்க, "என்ன நான் இலக்கியாவ விட்டுட்டு போயிடுவேன்னு சொல்லிட்டு வந்து நெனச்சுட்டு இருக்கீங்களா? உங்கள டைவர்ட் பண்றதுக்காக தான் நான் அப்படி சொன்னேன்." இப்போ ஆதாரத்தோட நிரூபிச்சாச்சு. என்ன கார்த்திக் அன்னைக்கு வந்து ஏதோ வீரவசனம்லாம் பேசினேன். இந்த இளநீ கடைக்காரர் சொல்றாரு, உண்மையா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இப்ப என்னாச்சுன்னு பார்த்தியா? உன் இலக்கியா நீ எந்த ஒரு தப்புமே பண்ணல அப்படின்றது, இந்த ஒரு எவிடன்ஸ்ல இருந்தே உனக்கு ப்ரூவ் ஆயிடும் அப்படின்ற மாரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்ததா இந்த அஞ்சலிய அரெஸ்ட் பண்றதுக்கு கூட நம்ம கமிஷனர் வந்து தயங்க மாட்டாரு. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.